தமிழகம் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் கையில இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரை பார்க்காத தமிழ்நாடே கிடையாது. பிகைன் புட்ஸ்ல பார்த்திருக்கலாம், தலைப்புச் செய்தியில பார்த்திருக்கலாம். எஸ்ஐஆர் உடைய அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ற இடத்துல இந்த ஊரினுடைய தலைவர், நான் பெயரை சொல்ல பயப்பட மாட்டேன், இந்த ஊரினுடைய தலைவர் மதிப்புமிகு ஜெகன் அவர்கள் செய்திருக்கின்ற அத்தனை காரியத்தையும் தமிழகம் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது காவல்துறை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர் மீது எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கு என்று சொல்லி இங்க இருக்கிற ஏசியா இருக்கட்டும், கமிஷனரா இருக்கட்டும், அல்லது இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அனைத்து காவல்துறைக்கும் தெரியும். ஆனால் இதே பாஜக காரணம், எதிர்கட்சி காரணம், என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தோழர்களோ தொண்டர்களோ, அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களோ ஒரு கடைமுறை தோழரும் ஒரு ட்விட்டு போட்டா, பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டா உடனே நைட்ல திருடம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அவன் மீது பொய் வழக்க போடுகிற காவல்துறையே இன்றைக்கு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லட்டுமா? ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வீட்டை கட்டணும். ஆனா இந்த ஊராட்சி மன்றத்துல எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஊராட்சி மன்றத்துக்காக உள்ளாட்சி மேம்பாட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி கோடிக்கணக்கில். நீங்க பாருங்க, எங்க பாரத பிரதமர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் திட்டம், அதாவது வீட்டுக்கு வீட்டு குழால தண்ணி வருது. அந்த குழாவுல தண்ணி வரத்துக்கு காரணம் எங்கள் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தான். இன்றைக்கு தாய்மார்கள் நம்ம எல்லாம் ரொம்ப தூரம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போதல்ல, இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 ஆண்டுகளா அந்த ஆட்சிக்கு வரல, ரொம்ப பசியோடு கூட இருந்தாங்க. 10 ஆண்டுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவர்கள் செய்யாத ஊழலே கிடையாது. இவர் ஃப்ரீயா ஜல்ஜீவன் திட்டத்துல தண்ணி குழாவுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரீயா குழாவுல தண்ணி வரணும்னு சொல்லி எங்க பாரத பிரதமர் திட்டத்தை கொடுத்தா, உள்ளாட்சியில் இருக்கிற சாதாரண பிளம்பர் கூட, உள்ளாட்சியில் இருக்கிற சாதாரண தண்ணி விடுகிற ஒரு தொண்டன் கூட அந்த தண்ணியை விடுவதற்கு 3000 இருந்து 5000 வரையும் லஞ்சம் வாங்குகிற ஒரு கேடுகட்ட அவல நிலமான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, தாய்மாரெல்லாம் காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு வரையும் 6 மணிக்கு காலையிலயும் அடுப்புல உட்கார்ந்து ஊராங்கோல் எடுத்து ஊகணும். வாரத்துல சனி ஞாயிறு லீவு இருந்தா எங்கனா போயிட்டு முள்ள ஒடிச்சு மெருவை வெட்டி, நான் ரொம்ப பழைய காலத்துல சொல்லல, இப்போ கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்றைக்கு காங்கிரசினுடைய நிழல் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அங்க ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாரோ அந்த காலகட்டத்தை சற்று நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அந்த காலகட்டத்துல தாய்மார்களுக்கு இப்படிப்பட்ட கண்களிலே கண்ணீர் வரக்கூடாது. ஊதாங்கோல், அன்றைக்கு பாரதி சொன்னான், ஊதாங்கோல் ஊதுகிற கையில பெண்களுக்கு படிப்பை வேண்டும் என்று சொல்லி. அது உண்மைதான். ஆனால் எங்கள் பாரத பிரதமர் சற்று தொலைநோக்கமாய் உற்று பார்த்து இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையான ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லி எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் கேஸை கொடுத்தவர் எங்கள் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அடிப்படை வசதிலாம் நாங்க செஞ்சு கொடுத்தா இவன் என்ன பண்றான், அப்படியே பேரை மாத்தி திமுக ஸ்டிக்கர் ஓட்டான். 87 நாட்களுக்கு மேலாக இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது. 5000 ரூபாய் இன்றைக்கு பெண்மணிகளுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான காரியமாய் போட்டிருக்கிறார். அதுவும் உங்கள் மீது உள்ள கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு, அதாவது 37,000, அதாவது மாதம் 1000 ரூபாய் கணக்கு பண்ணா, அல்லது இந்த பொங்கல் தொகுப்பை கணக்கு பண்ணா, இப்ப 5000 கணக்கு பண்ணா ஒரு குடும்பத்துக்கு 37,000 ரூபாய் இந்த திமுக அவருடைய ஆட்சியில போட்டிருக்காங்க. ஆனா ஒரு ஆளுக்கும் கடன் எவ்வளவு தெரியுமா இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டுகளுக்கும் 5 லட்சத்துக்கு மேலாக கடன் சுமை இருக்கிறது. இந்த 37,000 ரூபாவை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு உங்கள் மீது ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடனை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு சுமத்திருக்கிறது. மக்களே, நம்ம 5000 ரூபாய் வாங்கிட்டு ஐயோ முதலமைச்சர் போட்டார் சொல்லி போயிடுறோம். ஆனா அந்த 5000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர்
ஒயின் ஷாப்பை மூடி இருந்தா இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். 5,000 ரூபாய் நம்ம பெண்மணி சகோதரிகள் கையிலாக வச்சுட்டு வாங்கிட்டு வந்த உடனே அது எங்கன்னா பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதை முடிய பிடிச்சி இழுத்து அதை அடிச்சு அந்த 5,000 ரூபாய் புடிங்கி கொண்டு போய் எவன் கொடுத்தானோ அவன் கஜானாவிலே கொடுக்கும்படியாய் இன்றைக்கு இந்த திமுகவுடைய ஆட்சி அவர்நிலையான ஒரு கேடுகட்ட ராஜாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறது.